ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கேக் பண்ண போகிறோம். அது ஹாப்பி பிஸ்கெட் வச்சு நம்ம கேக் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 6 பேக்கெட் ஹாப்பி சாக்லேட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஈனோ பேக்கெட் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு சுகர் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஹாப்பி பிஸ்கெட்டை வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் என் பாப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு. பாருங்கள், என் பொண்ணு செய்கிறான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். வீட்டில் எங்கள் அம்மா ட்ரை பண்ணுற ஃபுட்லாம் போட்டு சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே வாங்க. என் பொண்ணு ஏதோ பேசுகிறா. இப்போ பிஸ்கெட் எல்லாத்தையும் நான் உடச்சி போட்டேன். இதுலேயே நான் சுகர் சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பிஸ்கெட்டை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நான் பால் சேர்க்குறேன். கொஞ்சமாக பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போது நான் இன்னும் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை நம்ம கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். செஞ்சு பாருங்கள். வீட்டில் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கடையில் சாக்லேட் கேக் வாங்குவோம்ல, அதே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இன்னும் பால் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எடுத்தால் ரிப்பன் மாதிரி விழுகணும். இது கரெக்டான வந்து பதம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது நம்ம கேஸ் பற்ற வச்சு நம்ம குக்கரில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணணும். ஒரு வெயிட் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு வெயிட் மாதிரி இது மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கரு. நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ, என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம கேக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இப்போது சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சும்மா அலங்காரத்துக்கு நான் வீட்டில் இருக்க முந்திரி பருப்பு எடுத்து இப்படி மேலாவில் வச்சுக்கிறேன். இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் உள்ளே வச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து விசில், நான் வந்து கேஸ்கட் எதுவுமே போடல, அப்படியே நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும். மேக்ஸிமம் 1/2 hour நாச்சும் ஆகும் கேக் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆச்சா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்க்கலாம். லைட்டாக ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாக நம்ம கத்தியில் ஒட்டவே இல்லை.
இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போ ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, லைட்டாக சூடு இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பிஸ்கெட்டில் தான் செஞ்சுருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ ஒரு கத்தியில் வச்சு லைட்டாக பீஸ் போட்டுடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்களே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். இப்போது இதுவாக எடுக்கலாம். சூடாக இருக்குது, நான் கொஞ்சம் பிள்ளைங்க அவசரப்படுறதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறேன். ஐயோ உடையுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அம்மாடி சுடுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.